குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர், அதில் வந்து மெத்தட் 3 பார்க்குறோம். ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டரில் ஸோ எந்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெத்தட் 3 நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ மெத்தட் 3 using the left mouse button நம்ம லெஃப்ட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் டு ரீநேம். நம்ம எந்த ஃபைல் அல்லது ஃபோல்டரை வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் F2 ஆர் கிளிக் ஓவர் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு F2ன்னு ஒன்று கிளிக் பண்ணணும், அல்லது ஃபைல் அண்ட் ஃபோல்டர் சரௌண்டிங் த ரெக்டாங்கிள் வில் அப்பியர்ஸ் அரவுண்ட் த நேம். ஒரு ரெக்டாங்கிள் வந்து அப்பியர்ஸ் ஆகும், அதில் வந்து நேம் கொடுக்கணும். அதில் ஸோ ப்ரெஸ் அல்லது F2 கீ ப்ரெஸ் பண்ணணும். டைப் த நியூ நேம், நம்ம நியூவாக வந்து ஒரு நேம் வந்து டைப் பண்ணணும். டு ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆப்ரேஷன்ஸ் ப்ரெஸ் என்டர். நம்ம வந்து நேம் கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ப்ரெஸ் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் நம்ம வந்து மூவிங் அண்ட் காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து மூவ் பண்ணுறோம் இல்லை காப்பி பண்ணுறோம், ஒரு ஃபைலையோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ வந்து மூவிங் அண்ட் காப்பிங். ஸோ யூ கேன் மூவ் யுவர் ஃபைல் ஆர் ஃபோல்டர் டு அதர் ஏரியா யூஸிங் வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ். நம்ம ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபைலையோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அல்லது காப்பி பண்ணலாம். அது எப்படி ஃபஸ்ட் மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ மெத்தட் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் அண்ட் பேஸ்ட். ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் கட் பண்ணி இன்னொரு ஏரியாவில் போயிட்டு என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது பேர் தான் வந்து மூவிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர். மூவிங் அப்படின்னா கட் அண்ட் பேஸ்ட்னு அர்த்தம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டு மூவ் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஃபஸ்ட்டு செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் அண்ட் தென் சூஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம எந்த ஃபைல் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக் ஆன் எடிட்டில் கிளிக் ஆன் எடிட் மெனுவில் போயிட்டு ஸோ நம்ம வந்து எந்த மெனுவை கிளிக் பண்ணோம், எடிட் மெனுவை கிளிக் பண்ணோம். ஃபைலுக்கு அடுத்தது எடிட்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும், அதை கிளிக் பண்ணோம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து Ctrl+X. ஷார்ட்கட் கீ என்னப்பா Ctrl+X. ஷார்ட்கட் கீ பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து இந்த எடிட்டில் கட் ஆர் Ctrl+X. கட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+X. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, விச் கீ இஸ் யூஸ் டு கட் அப்படின்னு கேட்பாங்கன்னா Ctrl+X. அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு வச்சுக்கேன், மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கேன். ரைட் கிளிக் கட் ஃப்ரம் த பாப்அப் மெனு. நம்ம மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா பாப்அப் மெனு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் வந்து கட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி எடிட்டில் போயிட்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா Ctrl+X கொடுத்து கட் பண்ணலாம். அதுவும் இல்லைனா நம்ம மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் பாப்அப் மெனு வரும், அதில் போயிட்டு கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் கட் ஆகிடும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டு மூவ் ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ். டு மூவ் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் இன் த நியூ லொக்கேஷன். நம்ம நியூவாக ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ மூவ் பண்ணிக்கலாம். நேவிகேட் த நியூ லொக்கேஷன் அண்ட் பேஸ்ட் யூஸிங் எடிட்டில் பேஸ்ட். நம்ம நியூவாக வேறு ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் மெனு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அல்லது ஷார்ட்கட் கீ என்ன Ctrl+V யூஸிங் கீபோர்டு. ஸோ கீபோர்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா வந்து Ctrl+V. அது வந்து என்னது, பேஸ்ட். ஆன் ரைட் கிளிக் பேஸ்ட் ஃப்ரம் பாப்அப் மெனு. அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஸோ ஆன் த ரைட் கிளிக் பேஸ்ட் ஃப்ரம் பாப்அப் மெனு. ஸோ நம்ம வந்து மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கேன், பாப்அப் மெனு வரும், அதில் போயிட்டுனா பேஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஏரியாவில் கட் பண்ணி இன்னொரு ஏரியாவில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து மூவிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். ஸோ மூவிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம வந்து கட் அண்ட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸிங் கட் அண்ட் பேஸ்ட். ஸோ ஒரு ஏரியாவில் கட் பண்ணுறதுக்கு எடிட் கட் அல்லது Ctrl+X. ஸோ கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டு Ctrl+V. ஸோ இப்போ கட் பண்ணுறதுக்கு காப்பி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ்னா எடிட் கட்டு அல்லது Ctrl+X. எடிட்டில் பேஸ்ட்டு என்னென்னது Ctrl+V பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இது இந்த 3 மார்க் கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெத்தட் 2 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக் அண்டு ட்ராப். இந்த disk drive window we have 2 pan called left and right pan. இந்த ஒரு விண்டோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கேன், ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, அது பேர் தான் வந்து பேன் அப்படின்னு சொல்கிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் பேனு, ரைட் சைடில் இருக்கிறதுனால அது வந்து ரைட் பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இந்த டிஸ்க் ட்ரைவ் விண்டோ வி ஹேவ் 2 பேன். இந்த டிஸ்க் ட்ரைவ் விண்டோவில் வந்து எத்தனை பேன் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 2 பேனு. அது என்னென்ன பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் பேன் அண்டு ரைட் பேன். ஸோ இந்த லெஃப்ட் பேன் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஆர் டிஸ்பிளேடு லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சர். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெஃப்ட் பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் டிஸ்பிளே பண்ணணும். லெஃப்ட் பேனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ட்ரீனா மரத்துலேருந்து நிறைய கிளைகள் போகிற மாதிரி. ஸோ ஒரு ஃபோல்டர்ஸ் அதுக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர், அதுக்குள்ளார இன்னொன்று, ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு டைரக்டரி அதுக்குள்ளார ஒரு ஃபைலு, ஸோ இது மாதிரி கிளையாக போயிட்டே இருக்கும், பிரான்ச்சஸ். அதனால் அதுக்கு பேர் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர். இந்த ரைட் பேன், ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரைட் பேன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரைட் பேன் என்ன சொல்லணும்னா ரைட் பேன். இந்த ரைட் பேன் த ஃபைல்ஸ் இன்சைட் ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர்ஸ். இந்த லெஃப்ட் பேன் ஆர் டிஸ்பிளேட் வித் வேரியஸ் ஆப்ஷன். இந்த ரைட் பேன் த ஃபைல்ஸ் இன்சைட் த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர்ஸ். ரைட் பேனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைலோ ஃபோல்டர் வந்து ஸ்பெசிஃபிக் இன்சைடில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லெஃப்ட் பேன் ஆர் டிஸ்பிளே இந்த வேரியஸ் ஆப்ஷன். நம்ம லெஃப்ட் பேனில் இருக்கிறதுக்கு அது தகுந்தபடி வந்து வேரியஸ் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ட்ராக் அண்டு ட்ராப். நம்ம வந்து லெஃப்ட் பேன் ரைட் பேன் இருக்கு இல்லையா, லெஃப்ட் பேனில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் பேனில் போய்ட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். அல்லது ரைட் பேனில் வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், லெஃப்ட் பேனுக்கு வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பேனில் வந்து இன்னொரு பேனுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ட்ராக் அண்டு ட்ராப் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த ரைட் பேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் பேன் பார்த்திங்கன்னா வந்து த ரைட் பேன் டிஸ்க் ட்ரைவ் விண்டோஸ் செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வாண்ட் டு மூவ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் பேனில் வந்து ஒரு டிஸ்க் ட்ரைவ் வந்து இருக்கக்கூடிய ஃபைல் அல்லது ஃபோல்டரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், மூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அது வந்து எந்த பேனு, ரைட் பேன். ஸோ நம்ம ரைட் பேன்லேருந்து நம்ம எங்கே லெஃப்ட் பேனுக்கு கொண்டு வருவோம். கிளிக் அண்ட் ட்ராக் த செலக்டட் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஃப்ரம் ரைட் பேன். நம்ம ரைட் பேனில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் ரைட் பேன்லேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் டு த ஃபோல்டர் லிஸ்ட் ஆஃப் த லெஃப்ட் பேன். ஸோ ரைட் பேன்லேருந்து ஒரு ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அது வந்து லெஃப்ட் பேனில் என்ன பண்ணோம், ட்ராப் பண்ணுறோம். ஸோ ஓகே, ரிலீஸ் த மவுஸ் பட்டன் when the target folder is highlighted. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ரிலீஸ் த மவுஸ் பட்டன் இந்த டார்கெட் இஸ் ஃபோல்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸ் பட்டன்லேருந்து கை எடுத்துக்கணும், ரிலீஸ் பண்ணிக்கணும். when the target folder is highlighted, அந்த ஃபோல்டர் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ரைட் பேனில் இருந்து ஒரு ஃபைல் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கே பண்ணணும், லெஃப்ட் பேனில் பண்ணணும்.
ஸோ யுவர் ஃபைல் ஆர் ஃபோல்டர் வில் நவ் அப்பியர்ஸ் இன் த நியூ ஏரியா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூவாக வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்து ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வந்துடுச்சு. இந்த ஃபைல் ரைட் பேனில் இருந்து லெஃப்ட் பேனுக்கு வந்துடுச்சு. ஸோ ஹவு டு மூவ் ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூஸிங் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக் அண்டு ட்ராப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். காப்பிங் இப்போ வந்து மூவ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் வேஸ் டு காப்பி த ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். நம்ம வந்து ஒரு ஃபைல் அல்லது ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணிடுறதுக்கு வெரைட்டி ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெத்தட் 1 வந்து காப்பி அண்டு பேஸ்ட். டு காப்பி அ ஃபைல் ஆர் ஃபோல்டர், ஒரு ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ என்ன பண்ணணும் நம்ம வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் செலக்ட் த file or folders and then choose one of the following. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் காப்பி பண்ணுறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணால் எடிட்டில் காப்பி அல்லது Ctrl+C. காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்டு, எடிட் மெனுவில் போய்ட்டு காப்பி அல்லது ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Ctrl+C. ஸோ அடுத்து அப்படி இல்லைனா வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஃப்ரம் பாப்அப் மெனு. நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து காப்பி ஃப்ரம் பாப்அப் மெனு. நம்ம மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னா பாப்அப் மெனு வரும். அதில் போய்ட்டு காப்பின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். புரியுதா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணுறதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணோம், எடிட்டில் காப்பி. ஷார்ட்கட் கீ என்ன Ctrl+C. ஒன்று எடிட்டில் போய்ட்டு காப்பி பண்ணலாம், அப்படி இல்லைனா Ctrl+C கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம், பாப்அப் மெனு வரும், அதில் வந்து காப்பின்னு வரும்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து டு பேஸ்ட் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் இந்த நியூ லொக்கேஷன். நம்ம வேறொரு லொக்கேஷனில் நியூ லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ஃபைல் வந்து நம்ம என்ன பண்ணோம், பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கமாண்ட்ஸ் படிச்சிருக்கோம். டு நேவிகேட் டு த டார்கெட் லொக்கேஷன் தென் டூ த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கிளிக்கில் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டு என்ன பண்ணோம் வந்து. ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எடிட் மெனு, சூஸ் த எடிட் மெனு அண்ட் கிளிக் த பேஸ்ட் ஆப்ஷன் ஆர் Ctrl+V. ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஸோ அப்படி இல்லைனா நம்ம வந்து மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஃப்ரம் த பாப்அப் மெனு. நம்ம மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து பாப்அப் மெனு வரும், அதில் வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து காப்பிங் ஃபைல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக் அண்டு ட்ராப் வந்து யூஸ் பண்ணோம். ட்ராக் அண்ட் ட்ராப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த ரைட் பேன் செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ வாண்ட் டு காப்பி. ஸோ நம்ம எந்த பேன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், ரைட் பேன். ரைட் பேனில் வந்து நமக்கு வேணுங்கிற ஒரு ஃபைல் அது ஃபோல்டர் வந்து எந்த ஃபைலை நம்ம வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலை வந்து ரைட் பேனில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கிளிக் அண்ட் ட்ராக் செலக்டட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் ஆன் த லெஃப்ட். லிஸ்ட் வர் கிளிக் த ட்ராக் அண்ட் ட்ராக் செலக்டட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் டு லிஸ்ட் ஆன் த லெஃப்ட் ட்ராப். ஸோ லெஃப்ட் பேன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம ரைட் பேன்லேருந்து ஒரு ஃபைல் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் பேனில் போயிட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். யூ வாண்ட் டு காப்பி த ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் பேனில் வந்துடும். யுவர் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வி வில் நவ் அப்பியர்ஸ் இன் த நியூ ஏரியா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூ லொக்கேஷன்ஸ்க்கு வந்துடும், நியூ ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ட்ராக் அண்டு ட்ராப் மெத்தட். ட்ராக் அண்டு ட்ராப் மெத்தட். ஸோ if you want to select multiple files or folder, use Ctrl+click. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணணும்.
ஸோ சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூ வாண்ட் டு செலக்ட் மல்டிபிள் ஃபைல் வந்து அட் அ டைமில் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சு நம்ம எந்தெந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலாக நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும்.